வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சினம் ஒரு சங்கிலி. என்னங்க இது? சினமும் ஒரு சங்கிலி தான், அன்பும் ஒரு சங்கிலி தான், எல்லாமே ஒரு சங்கிலி தான். ஆனால் அந்த சங்கிலி எப்படி இருக்கணுன்றதால தான் சுவாமிஜி சினம் ஒரு சங்கிலின்னு கொடுத்துருக்காரு. ஒரு நற்சிந்தனையில் ஏன் இதை இப்போ மெயினாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு அன்பு சங்கிலியில் இருக்கும்போது அது நம்மளுக்கு நல்லது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும். ஆனால் சினம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தீ மாதிரி ஆரம்பிச்சது, அது எல்லாருக்குள்ளேயும் தொடரும் போது தனக்கும் துன்பம், மற்றவங்களுக்கும் துன்பம் இல்லையா? இப்போ அதை என்ன சொல்கிறாருன்றத சிந்தனைக்கு எடுத்துப்போம். ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறாரு சுவாமிஜி. உதாரணத்துக்காக, அடிக்கடி சினம் வருது அப்படின்னா, அப்படி வைத்துக்கிறோம் அப்படின்னா அவனோட மனைவி, மக்கள் மற்றும் என்ன பண்ணுறாங்க, மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும் இல்லையா? அடுத்தது அவங்களோட சோகம் என்ன பண்ணுங்க, அந்த சோகம் கப்பி அந்த முகத்தை பார்க்கும் பொழுது எப்படி நடக்கும்? நம்ம எப்படி இருக்கிறோன்னு தனக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த தோல்வி தழுவிய முகம் ஒரு சோகமாக நமக்கு ஒரு மலர்ச்சியை கொடுக்காது. நாம் எப்படி இருக்கிறோன்னு அந்த நேரத்தில் கண்ணாடியை போய் பார்க்க முடியாது. நாம் சின்ன வாயப்படுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கண்ணாடி போய் பாருங்கன்றாங்க, பார்க்க முடியாது. ஆனால் மற்றவங்க பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதோட பாதிப்பு மற்றவங்களுக்கு அது ஏற்பட தான் செய்யும். அதால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களோட கஷ்டத்தை மட்டும் இல்லாத அந்த சிடுமூஞ்சித்தனத்தால் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த பலவீனத்தை அவங்க பெற்றுடுறாங்க. அதோட மட்டும் போகுமா அப்படின்னா போகாது. சினம் ஒரு பொல்லாதது. அது என்ன பண்ணுங்க, ஒரு தொற்று நோய் போடுறது தான். அது என்ன பண்ணுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. ஒரு அதிகாரி இருக்காரு அப்படின்னு வச்சுங்க. அவங்க வீட்டு குழந்த என்ன பண்ணுங்க, ஒரு தாயாருக்கு தம் பிடிவாதத்தால் கோபம் போடுது. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஏதோ ஒன்று தேவைக்காக அது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த விளைவினால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னோட கோபத்தை வீட்டுக்கார்ட்ட காட்டுறாங்க. அப்போ வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் ஒய்ஃப் கிட்ட காமிச்சுன்னா வீட்டில் டென்ஷன் ஆகும்னு சொல்லி அதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. அப்போ கிளம்பி எங்கே போனார், அலுவலகத்துக்கு. அப்போ அங்கே போய் எங்கே தன்னோட சின்னம் வெல்லுமோ அந்த இடத்துல தான் காட்ட முடியும். அப்போ யார் அங்கே தனக்காக பணிவிடை செய்யக்கூடிய சிப்பாள் தான் இருப்பார் இல்லைங்களா? அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த அன்பர்கிட்ட என்ன பண்ணுறாருங்க, அங்கே காட்ட முடியாத கோபத்தெல்லாம் இங்கே காட்டுறாரு. அப்படி காட்டும் பொழுது காரணமே இல்லாத கோவிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவரால், ஏன்னா எஜமான் இல்லையா, முதலாளி, அது முதல்ல இவர் இல்லையா, மேனேஜர் இல்லையா, அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுன்றதால அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட காட்டுறாரு. அப்போ மனைவி கிட்ட காட்டும்பொழுது அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, தன்னோட குழந்தைகிட்ட தான் காட்ட முடியும். யார் தன்னுக்கிட்ட எதிர்க்க முடியாது. இதில் பாருங்கள், ஒரு பெரிய விஷயம், ஒரே ஒரு சினம்தான் அது எல்லார்கிட்டையும் எப்படி மாறிக்கிட்டே போகுது பாருங்க. தன்னை எதிர்த்து பேச முடியாதவங்கிட்ட, தன்னை எதிர்க்க முடியாதவங்கிட்ட, தன்னை நம்பி இருக்கிறவங்கக்கிட்ட, இப்படி எவ்வளோ ஒரு பலவிதமான பிரச்சனை வருது பாருங்க. அப்போ இந்த சினம் என்ன பண்ணுங்க, அப்படியே போயிட்டு அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மா கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை எங்கே போகுது, அதுவும் அதே குழந்தை படிக்கிற ஸ்கூலில் தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்கூலில் என்னாச்சு, அந்த குழந்தைங்களுக்குள்ள துன்பம். அப்போ எங்கேயோ ஆரம்பிச்சது கண்டிப்பாக இங்கே தான் வரும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான். அப்போ சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்து என்பதை பார்க்குறோம் அப்படின்னா, யார் யாரை துன்புறுக்குது அப்படின்னா, தன்னை நம்பி இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ, அடுத்தது மகன், மகள், வாழ்க்கை துணை அப்படின்னு வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தனக்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்களை எல்லார் மேலேயும் சினம் வரதான் செய்யும். அப்போ சினம் தானே, இதில் போய் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, சினம் வந்தால் தான் தெரியும். அதான் சினமெனும் சேர்ந்தாரைக்குள்ளி இனமெனும் ஏம புனையும்னுவாங்க. அப்போ சினம் என சேர்ந்தாரைக்குள்ளி, நமக்காக வாழ்கிறவர்களை அவங்க என்ன பண்ணாங்க, துன்பத்தை கொடுத்து நம்மை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ சினத்தால் இது வரையிலும் யாராவது சாதிச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது, சரித்திரமே கிடையாது. சினத்தால் அழிவு தான் நிச்சயம். ஏன்னா முதல்ல தன்னை அழித்துட்டு தான் அடுத்ததே அழிக்குது. அதான் சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான்றாங்க. சினமும் ஏறக்குறைய அதே டைப் தான், கெடுவான்ற டைப் தான்.
ஏன்னா ரத்தம் கொதிக்கணும், நான் டென்ஷன் ஆகணும், ரத்தம் கொதிக்கணும், நரம்புலாம் புடைக்கணும். அந்த நேரத்தில் நாம் எதிராளி பார்க்குறோம்ல, எவ்வளோ கோவப்படும்போது அவங்க முகம் எவ்வளோ விகாரமாக ஆகுது. அதே தானே நம்மளுக்கும் நடக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க, இதை நினச்சிக்கிட்டு நாம் மற்றவங்க மீது சினம் கொண்டால் எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ அதே போல் அவங்களும் நம்ம மேலே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நாம் இந்த துன்பத்தை இல்லாத நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா சினம் அதே போல் பார்த்திங்கன்னா சாபமாக மாறவும் கூடிய தன்மை உடையது. அவங்க வெளியே காட்டுனா கூட அது மனசுக்குள்ளே வருத்தப்பட்டால் கண்டிப்பாக சாபமாக வரும். அதனால் சினத்தை தொடர்ந்து சங்கிலியாக இல்லாமல் யாராவது ஒருத்தர் அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உயர்வடைவாங்க. சினம் சுவாமி சொல்வார், சினம் கவலை என்றும் சினம் கவலை என்னும் இரண்டும் மனித வாழ்வை சீர்குலைக்க வைக்கும் உத்தியாகும் அப்படின்வார். அந்த நிலையில் சினம் இல்லாமல் புன்னகையோடு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யப்படுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.